ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு வானொலி வச்சுக்கோங்க. தேவையான ஆயில் ஊற்றுங்க. கடுகு உளுந்த பருப்பு போடுங்க. நல்லா படபடன்னு பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையை உருகி அதில் சேர்த்துக்கங்க. தேவையான வெங்காயத்தை சேர்த்துங்க. தேவையான உப்பை சேர்த்துங்க. நல்ல தக்காளியை 2 தக்காளியை நறுக்கி 1.5 தக்காளி சேர்த்துட்டு பாதி தக்காளியை அரைச்சி ஊற்றிடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துருங்க. நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு நீர் சத்து வெளியில் வரும்போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லா தூளையும் சேர்த்துங்க. அடுப்பு செம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மேலாப்பில் பூண்டு பல் இருக்குல்ல, அதை நச்சு அதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா தளன்னு கொதிக்க வைங்க. நல்லா திக்காய் வரும்போது கொத்தமல்லி தலையில் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி சப்பாத்தியை சுட்டு வச்சு இந்த கிரேவி அது மேலே வச்சு அப்படி சப்பாத்தியை பிச்சு அந்த கிரேவியை தொட்டு அப்படி வச்சு சாப்பிட்டோம்னா அமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கும்போது யாரை நினைப்பீங்க? இந்த சுபாவை நினைப்பீங்க. ஓகே, பாய்.